இந்த உலகத்துல இப்படி வாழ்ந்து காட்டுறவங்களுக்கு கண்டிப்பா அவங்களோட வெல்த் வந்து குறையவே குறையாது. அது வந்து அவங்க ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு ஹெல்ப் ஆகுங்கிறாரு. யாருன்னு நினைக்கிறீங்க? அம்பானின்னு நினைக்கிறீங்களா? சே சே, திருவள்ளுவர் வந்து இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. யாருன்னு பார்ப்போமா? திஸ் இஸ் யர் இங்கிலீஷ் வித்யா. வெல்கம் டு 112th வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருக்குறள் இருக்கிற அதிகாரம் நம்பர் 12 செல்வ நடுவு நிலைமையில் இருக்கிற குறள் நம்பர் 2 பார்க்க போகிறோம். குறள்: சிற்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கேமாப்பு உரைத்து. இதோட பொருள் என்னன்னா, யார் ஒருத்தவங்க வந்து இம்பார்ஷாலிட்டி இல்லாமல், பார்ஷியாலிட்டி இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடத்துகிறாங்களோ, நடுநிலைமையோடு இருக்காங்களோ, அவங்களோட செல்வ வளம் வந்து அது வந்து அழிவே இருக்காது. எந்த அழிவும் இல்லாமல் அவங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்குமே அது நல்ல பயனை தருங்கிறார். ஸோ நம்மளுமே வந்து நடுவு நிலைமையோடு இருப்போம். யாருக்கும் பார்ஷியாலிட்டி பார்க்காம எல்லாருக்கும் ஒரே மாதிரி சமமாக நடத்துவோம். ஸோ நமக்கும் செல்வம் பெருகும், நம்மளோட ஜென்ரேஷனுக்கும் யூஸ்.